ஆரம்பிங்கம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம். குருவின் அருளாலும் மணிவாச பெருமான் அருளாலும் இன்னைக்கு ஞானசம்பந்த பெருமான் அருளாலும் இன்னைக்கு அந்த தேவாரத்துல திருவலம்பரம் இன்னைக்கு பார்க்க போறோம். போனத வாரத்துல 5வது பாட்டு பார்த்து 5 பாட்டு வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு 6வது பாடல்கள்ல இருந்து பார்ப்போம். முதல்ல குரு வணக்கத்தை சொல்லி நால்வர் துதிய சொல்லி ஆரம்பிக்கணும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. பூலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். போன வாரம் நம்ம திருவலம்பரத்தை பத்தி பார்த்தோம். அந்த தல வரலாறு சும்மா லேசா தொட்டுக்கலாம். முன்னொரு காலத்துல சிவநேசர் ஞானாம்பிங்கிற சிவபக்த தம்பதிகள் இருந்தாங்க. இவங்களுக்கு சிவன் அருளால ஒரு குழந்தை பிறந்தது, திருவெண்காடர்னு சொல்லப்பட்டாங்க. பட்டினத்தர வரலாறு. கடந்து வாணிபம் செய்யக்கூடிய ஒரு 16 வயசுலயே சிவகலைங்கிறவரை மணந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால அவரு அந்த ஊர்ல இருக்க எம்பெருமான வழிபடுறாரு. இவருக்கு அருள் செய்யணும்னு நினைச்ச சிவபெருமான் வறுமையில வாடின சிவபக்த தம்பதிகளா இருந்த சிவசர்மர் சுசீலைங்கிறவருக்கு மகனா பிறந்தாரு. அந்த குழந்தைய மருதவானன்னு கூப்பிட்டாங்க. ஒரு சமயம் அந்த சிவசேர்மன் கனவுல போய் எம்பெருமான் சொல்றாரு, இந்த குழந்தைய திருவெண்காடருக்கு தத்து கொடுத்துருன்னு சொல்றாங்க. அதே மாதிரியே திருவெண்காடர் மருதவானனை தத்து எடுத்து வளர்க்கிறார். அவங்க வாணிபம், கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடியவங்க. அந்த வாணிபத்தை தன்னோட மகனும் மருதவானனும் செய்யறான். ஒரு சமயம் அந்த மாதிரி கடல் கடந்து வாணிபத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தன் தாய்கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்துட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு திரும்பி வர்றாரு திருவெண்காடர். மகன் என்ன சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான்னு பார்க்க வர்றாரு. திறந்தவருக்கு அது அதிர்ச்சி. அதுல உமிகளை கொண்டு செய்யப்பட்ட ராட்டி இருந்தது. அவனை சம்பாதிக்க அனுப்பிச்சா இப்படி வெறும் ராட்டிய கொண்டு வந்திருக்கானேன்னு கோபத்துல அதை வீசி எறிகிறார். ஏன்னா அந்த காலத்திலயும் கடல் கொள்ளைகள் இருந்தது. மத்தவங்க எல்லாம் கொண்டு வந்த பொருள்கள்லாம் கொள்ளை போச்சு. இவரோட பொருள் கொள்ளை போகல. ஏன்னா திருடன் திறந்து பார்த்துட்டு அது ராட்டின்ட்டு போயிடுவான். அது பெரிய வரலாறு. அது சமயம் இருக்கும்போது பார்க்கலாம். வீசின உடனே அதுல ஒரு ஓலை இருந்தது. காதற்று ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கேன்னு இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. மனிதன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடைசியில பயனில்லாத அந்த காதறந்த ஊசி கூட நம்ம இறப்புக்கும் காலத்துல கொண்டு செல்ல முடியாதுன்னு உணர்றார். உடனே இல்லற வாழ்க்கையை துறந்து சிவனை வணங்கி அவரே குருவா ஏற்றுக்கொண்டார். கடைசியில இல்லற வாழ்க்கையை முக்தி கொடுக்கும்படி வேண்டினார். ஒரு குறிப்பிட்ட காலத்துல முக்தி கிடைக்குன்னு எம்பெருமான்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் பட்டினத்தார் திருத்தல யாத்திரை மேற்கொண்டு திருவெற்றியூர்ல முக்தி அடைஞ்சார். காவிரி பூம்பட்டினத்துல பிறந்ததுனால இவரை பட்டினத்தார்னு சொன்னாங்க. அவருக்கு அருள் செஞ்ச சிவன் இந்த தலத்துல இருக்கார். இப்ப அது இதுலயே மேல பெரும்பலம்னு சொல்லுவாங்க. இறைவனோட திருமுடியில பல்ல இருக்கிறதுனால கீழ பெரும்பள்ளம்னு ஒரு வேறு ஸ்தலம் இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் வந்தது, மேலப்பள்ளம்னு. பூம்புகார்ல இருந்து அந்த பல்லவனீச்சரம் சொல்லக்கூடியதுக்கு தென்மேற்குல 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. திருமால் வணங்கி சங்கு எம்பெருமான்ட்ட பெற்ற தலம். 3 தேவாரங்களும் 3 பாடியிருக்காங்க. ரொம்ப அருமையான தலம். 3 பாடின பாடல்களையும் நம்ம பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு 6வது பாடல்களை பார்ப்போம். உண்ணா அன்னத்து ஒளி நஞ்சம் உண்டு உமையோடு உடனாகி சுண்ண வண்ணப்பொடி மேனி பூசி சுடசோதி நின்று இளங்க பண்ண வண்ணத்தன பாணி செய்ய பயின்றான் இடம் போலும் வண்ண பறை பாணியரா வலம்புற நன்னகராங்கிறார். உண்ண அன்னத்து ஒளி நஞ்சம் உண்டு உமையோடு உடனாகினா தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பார்க்கடலை கடையிறாங்க. ஒரு பக்கம் அசுரர், ஒரு பக்கம் மந்தார மலைய மத்தா வச்சு வாசிக்கு பாம்ப கயிறா வச்சு இழுத்து கடையிறாங்க. எப்படி அந்த சேரு கடலே சேராகிற மாதிரி கடையிறாங்க. இப்படி கடையும் போது வாசிக்கு என்ன பண்ணுது, அது அந்த
அன்னத்து ஒளி நஞ்சம் அப்படின்னா அந்த மேல் வாயில இருக்க ஒளிந்திருந்த நஞ்சம் வெளிப்பட்டுருச்சு. அந்த நஞ்சு வெளிப்பட்ட உடனே தேவர்கள்லாம் நடுங்கி ஓடுறாங்க. அதோட அந்த விஷத்தோட வெண்மை தாங்க முடியாம. அப்ப எம்பெருமான் என்ன பண்றாரா, அந்த ஆதகால விஷத்தை அப்படி அமிர்தம் போல எடுத்து உண்டாராம். உடனே உமையம்மை கண்டத்தை புடிச்சிட்டாலாம். எதுக்கா? எம்பெருமான விஷம் ஒன்னும் பண்ணாது. ஊழி காலத்துல உயிர்கள் அனைத்தும் எம்பெருமான வயிற்றில் தங்குவதனால் அந்த உயிர்களுக்கு சேதம் உண்டாகுமோ இந்த தாய் இல்லையா, கருணையோடு அந்த கண்டத்தை தேக்கினார். சொல்ற உமையோடு உடனாகி சுண்ண வண்ண பொடி மேனி பூசி சுடர்சோதி நின்று இளங்க. உமையம்மையோடு கூடி இருக்கக்கூடிய எம்பெருமான், நஞ்சை அமுதாக உண்ட எம்பெருமான் மனமுள்ள பொடியாக இருக்கக்கூடிய திருநீற்றை உடல் முழுவதும் பூசியிருக்கான். சுடர் ஜோதி நின்று இளங்க. சுடர் விடும் ஒளிவடிவானவன். சுடர்னாவே மன அழுக்கை நீக்கக்கூடிய சுடர், ஞானத்தை கொடுக்கக்கூடிய சுடர், ஒளி சுடர், அருள் சுடர். அந்த எம்பெருமான் பண்ண வண்ணத்தன பாணி செய்ய பயின்றனன் இடம்போன். பண்ண வண்ணம்னாக்க பல பல பண்கள்ல அந்த பூதங்கள்லாம் பாட, சிவகணங்கள் ஆட, நடனம் ஆட எம்பெருமான் எங்கு எழுந்தருளி இருக்கிறாராம்? வண்ண வண்ண பறை பாணியரா வலம்புறன் நன்னார். பலவிதமான வாத்தியங்கள், பறைனா வாத்தியங்கள் இடைவிடாமல் முழங்கக்கூடிய அந்த வலம்புறம்ங்கிற நல்ல நகரத்துல எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். புரிதரு புன்சடை பொன் தயங்க புரிநூல் புரண்டு இளங்க விரைதரு வேளத்தின் ஈரூரி தோல் மேல் மூடி வெய்புரை தோல் அரைதரு பூந்துகிலார் அனங்கை அமர்ந்தார் இடம்போல். புரிதரு பொன்சடைனா முறுக்கேறிய மெல்லிய பொன்சடை. அது எப்படி? அந்த அழகான அந்த சடை ஒலி பரப்பு தான். அவ்வளவு அந்த சடை பார்க்கவே அழகா இருக்குங்கிற. புரிநூல் புரண்டு இளங்க, மார்பில் முப்புரி நூல் புரளுது. விரிதரு வேளத்தின் ஈரூரி தோல். விரைதரு அப்படின்னா வேகமா வந்துதான் அந்த யானை. எதுக்கு? அந்த தாரிகாவனத்தை முனிவர்கள் அபிச்சார வேள்வி செய்து ஏவப்பட்ட யானையானது எம்பெருந்த தாக்குறதுக்கு வந்துதான் பெருமான். அந்த யானையோட தோலை உரிச்சு அந்த ஈரம் உலரும் முன்னே அதை மேலாடையாக பூர்த்தி கொண்டாராம். மேல் மூடி வேய்புரை தோல் அரைதரு பூந்துகிலார் அனங்கை அமர்ந்தார் இடம் போல். மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமையம்மையை உடனாக கொண்டவர். அழகான ஆடை ஆபரணங்கள் அணிந்திருக்கிறான் உமையம்மை. அந்த உமையம்மை தன்னுடைய உடம்பில் பாதியாக கொண்ட எம்பெருமான் விருப்பத்தோடு எங்கு எழுந்தருளி இருக்கிறாருன்னா வரைதரு தொல்புகள் வாழ்க்கையரா வலம்புற நன்னகர். பழம்புகளுடைய நன்மக்கள் வாழக்கூடிய வலம்புறம்ங்கிற நல்ல நகரங்கிறார். எம்பெருமானும் பழம் புகழ் உடையவர். ரெண்டுல சொல்லிக்கணும். யானையின் தோலை உரித்தவன் அண்டங்களை படைத்து ஊழி காலத்தில் அவற்றை அழித்து பின் படைப்பவன். அதனாலதான் ஊழியில் தான் அழியாமல் இருக்கக்கூடியவன். அதனாலதான் எம்பெருமானை தொல்புகழ் உடையவன் சொல்ற. இதே மணிவாசர் பாடியிருப்பார். நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நிரீச்சுன்னு பாடியிருப்பார். நடக்கக்கூடியது நடக்கிறதோ உயிரோடு இருந்தாலும் நடக்க முடியாதவற்றையும் இருக்க படைத்தவன்கிறார். மரங்கள்லாம் உயிரோட இருக்கு, நடக்காது. மனிதர்கள் நடப்போம், அதெல்லாம் நடப்பன. கல்லு மண்ணுக்கெல்லாம் உயிர் இல்லை, அது அப்படி நீ கிடப்பன. அப்ப என்ன அர்த்தம்? வல்லமை இறைவனுடைய வல்லமையை இங்க சொல்ற. தண்டனை தோல் இருபத்தினோடும் தலை 10 உடையானை ஒன்று அணை மாது உமைதான் நடுங்க ஒரு விரல் கால் ஊன்றி மிண்டு அது தீர்த்தருள் செய்ய வல்ல வீரதற்கு இடம் போலும். தண்டனை தோல் 20நோடும். தண்டுன்னா தண்டாயுதம் ஏந்தி 20 தோள்கள் ராவணன் சொல்றாரு. 8வது பாட்டுனா ராவணன் நம்ம கண்ண முடி சொல்லிடும். 10 தலைகளை உடைய அந்த ராவணன் கையில மேலேயே பேர்த்தெடுக்கிறான். புஷ்ப விமானம் தன்னுடைய விமானம் போறதுக்கு தடையா இருக்கு, பாதையில இருக்கு, அதை தள்ளி வச்சிடறான். அப்ப அந்த கைலை மலை லேசா ஆடணும்னு உண்மை நடுங்கு, அஞ்சு நடுங்குதான். என்ன திடீர்னு கைலை மலை ஆடுது? உடனே எம்பெருமான் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாராம், ஒரு கால் விரலத்தை லேசா ஊனுனாராம்.
அந்த திருவடியை பத்தி சொல்லும் போது மணிவாசருக்கு அருள்ன திருவடி, சுந்தரருக்கு அருள்ன திருவடி, இவனுக்கு மட்டும் ஏன் அந்த திருவடி பட்ட ஞானம் கிடைக்கலங்க? அவ்வளவு அவன் உடம்பு முழுவதும் அகங்காரமும் ஆணவமும் நிரம்பி இருந்ததுனால எம்பெருமானுடைய அருளை அவனால பெற முடியாம போச்சு. அப்படி அந்த அசுரனை செருக்கி அழித்து அருள் செய்த வல்லமை உடைய பல மாறுபாடுகளை உடைய இறைவன். அவர் எங்க எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னா, வரைதரு தொல்புகள், அதாவது எங்க எழுந்தருளி இருக்க, வண்டு அணை தன்னோடு வைகு பொழில்ங்கிறார். விகிர்தன்னா மாறுபாடு. என்ன மாறுபாடு? தொண்டர்களுக்காக எத்தனை திருவிளையாடல், எத்தனை விதமா வேஷம் போட்டு கொண்டு வரக்கூடியவர் விகிர்தன். பல மாறுபாடுகள், தொண்டர்களுக்காக பல வேடங்களை ஏற்கக்கூடியவர். வந்திக்கு புட்டுக்கு கூலியாளா வந்தாரு, நிறைய பரியாக்கி குதிரை சேவகனா வந்தாரு, வேடுவனா வந்தாரு. இப்படி அததான் சொல்றாரு. அப்படி பல மாறுபாடுகளை உடைய எம்பெருமான் வண்டு அணை தன்னோடுன்னா, அந்த ஆண் வண்டுகள் தன் பெண் வண்டோடு கூடி தங்கி இருக்கக்கூடிய சோலை வளம் சூழ்ந்த வளம்புறம்ங்கிற நல்ல நகர்ல எழுந்தருளி இருக்கிறாருன்னு சொல்றாரு. உயிர்களோட ஆணவத்தை அழித்து அருளக்கூடியவன்கிறது இந்த பாட்டுல சொல்றாரு. தாரூரு தாமரை மேல் அயனும் தரணி அளந்தானும் தேர்வு அறியா வகையால் இகழி திகைத்து தெரிந்து ஏத்த பேரறியா வகையான் நிமிர்ந்த பெருமானிடம் போலும் வாரூரு சோலை மனங்கமலும் வலம்புற நன்னகரம். தாரூரு அப்படின்னா தாமரைன்னா மாலையா தாமரை மலரை போட்டிருக்கக்கூடியவன், தாமரை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பிரம்மனை சொல்ற. உலகை ஓரடியா நடந்த திருமால், திருவிக்கிரமா உயர்ந்தான்ல, அந்த ரெண்டு பேரும் தங்கள யாரு பெரியவங்கன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த தரணி அளந்தாலும் தேர்வு அறியா வகையால், அறிய முடியலையா எம்பெருமான, அடிமுடியதுன்னு தெரிய முடியல. ரெண்டு பேரும் தனக்குள்ள செருக்குண்டு பார்த்ததுனால எம்பெருமானுடைய திருவடியும் திருமுடியையும் காண முடியாம திகைச்சு போனாங்களாம். தேர்வு அறியா வகையால் இகழி திகைத்து திரிந்து ஏத்த பேரறியா வகையான் நிமிர்ந்த பெருமான் இடம் போல். பேர்வு அறியான பெயர்க்க முடியாத அளவுக்கு மலை ஒரு வகை நின்றானாம். அடியது முடியதுன்னு தெரியல, நீண்ட நெருந்தடல். அப்பேற்பட்ட எம்பெருமான் விரும்பி எந்த ஸ்தலத்துல எழுந்தறி இருக்கிறார் அப்படின்னா, வார்வுரு சோலை மனங்கமலும் வனம்புற நன்னகர். நீண்ட மனம் கமலக்கூடிய சோலைகள் சூழ்ந்த வலம்புறம் என்ற நல்ல நகரில் அவர் எழுந்தருளி இருக்கிறார்னு சொல்றார். என்ன சொல்றாரு? அடியார்கள் மனத்தில் பெயராதவன், பிரம்மன் திருமாலுக்கு காணாத திருவடி, அடியோர்களுக்காக எளியவனாக வந்து காட்சி கொடுக்கக்கூடியவன். அதான் இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. காவிய நல் தூவர் ஆடையினார் கடுநோன்பு மேல்கொள்ளும் பாவிகள் சொல்லை பயின்று அறியா பழம் தொண்டர் உள் ஒருக ஆவியில் நின்று அருள் செய்ய வல்ல அழகரிடம் போலும். காவிய நல் தூவர் ஆடையினர் அப்படின்னா, அந்த தூவர் நீர்ல துவைச்ச காவியுடைய அணிந்துள்ள பௌத்தர்களும் கடுநோன்பு மேற்கொள்ளும் பாவிகள்ங்கிறார். உண்ணான்னு அதான் சாப்பிடாம கடுமையா நோன்பு இருக்கக்கூடிய சமணர்களும் அவங்க சொல்லக்கூடிய பாவிகள் சொல்லுங்கிறார். பயின்று அறியாத கேட்க வேணாம், அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளை எப்பவும் கேட்க வேணாங்கிறார். அதாவது எம்பெருமானை பழித்து கூறுவதையே அவங்க தொழிலா வச்சிருந்தாங்க. அதனால அவங்க சொல்ல நீங்க கேட்க வேண்டாம். ஆவியில் நின்று அருள் செய்ய வல்ல அழகர் இடம் போலும் வாவியின் நீர்வயல் வாய்ப்புடைய வலம்புற நன்னகர். பழைய சிவனடியார்கள், அதான் பலம் தொண்டருங்கிறார். அவங்க உள்ளம் உருகுமாறு அவர்களுடைய உயிருக்குள் உயிராய் நின்று ஆவியில் நின்று அருள் செய்யன்னா, அவங்களுடைய உயிருக்குள் உயிராய் நின்று அருள் செய்யக்கூடிய வல்லமை உடைய அழகர்னா எம்பெருமான், எல்லாராலையும் விரும்பக்கூடிய எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்தலம் எதுன்னா குளங்கள்ல. வாவின்னா குளம், குளங்கள்ல இருக்கக்கூடிய நீரானது வயல்களுக்கு பாயுது. குளங்கள்ல நிறைய நீர் நிரம்பி இருக்கு, வயல்கள்ல நல்ல விளையக்கூடிய செழிப்பு மிகுந்த வலம்புற நன்னகரங்கிறார். இதுல என்ன சொல்ற? இறைவன் அருளை அறியாதவருக்கு அயலாக இருப்பவன், தொண்டர்களின் உயிருக்கு உயிராக இருந்து அருளை கொடுப்பவன், அருளை வாரி வழங்கக்கூடியவன். அதனாலதான் அருளை நனி சுரக்கும்னு
அந்த அண்ட பகுதியில மணிவாசர் சொல்றாரு, அருள் நனி சுரக்கும் சொல்றாரு. நனி சுரக்கும் என்ன, வத்தாம வந்துகிட்டே இருக்கக்கூடிய, வாரி வழங்கக்கூடியவன். நல்லியல் நான்மறையோர் புகழி தமிழ்ஞான சம்பந்தன் வள்ளியம் தோல் உடை ஆடையினான் வளம்புற நன்னகரே சொல்லிய பாடல் 10 சொல்ல வல்லார் தொல்வினை போய் செல்வன் சேவடி சென்று அணுகி சிவலோகம் செல்வாருங்கிறார். நல்ல ஒழுக்கம் மிகுந்த 4 வேதங்களை ஓதும் பழக்கமுடைய அதாவது அதே வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள், அதான் நான்மறையோருங்கிறார். அந்த அந்தணர்கள் எழுந்தருளி வாழக்கூடிய சீர்காழியில், அந்தணர்கள் வாழக்கூடிய சீர்காழியில் அவதரித்த தமிழில் புலமை பெற்ற ஞான சம்பந்தன், தமிழ் ஞான சம்பந்தன் வள்ளியன் தோல் உடை ஆடையினான். வள்ளியம்னா புலியின் தோலை ஆடையாக உடுத்தி இருக்கக்கூடிய எம்பெருமான் விரும்பி எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த வலம்புறம்ங்கிற நகர் மீது சொல்லிய பாடல்கள் 10 சொல்ல வல்லவர்கள். ஞான சம்பந்த பெருமான் பாடின அந்த பாட்டை சொல்லக்கூடியவங்க தொல்வினை போய் செல்வன் சேவடி சென்று அணுகி சிவலோகம் செல்வார். தொல்வினைன்னா அந்த சஞ்சீதம் சொல்லக்கூடிய பழைய வினைகள் நீங்க பெற்று சிவலோகம் கிடைக்க பெற்று முக்தி செல்வத்தை அருளவல்ல எம்பெருமானின் திருவாடியின் நிழலிலே அடைய இருப்பாங்கிறார். சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு மணிவாசர் சொல்ற மாதிரி அந்த எம்பெருமான் திருவடி நிழலை சென்றடைந்து அங்கு தங்கி இருக்கும் பெரும் பேரினை பெறுவாங்கிறார். இந்த வலம்புறத்துக்கு அவ்வளவு. அதே இங்க அப்பர் ரொம்ப அருமையா பாடியிருப்பாரு பாருங்க. அதாவது ஒரு காதலனை பிரிந்த ஒரு காதலி பாடுற மாதிரி நம்ம இலக்கியங்கள்ல உண்டு. அது மாதிரி இங்க அப்பர் சொல்லியிருப்பாரு பாருங்க. ரொம்ப அருமையான அப்பர் அமுதுன்னு அதுதான். பட்டு உடுத்து பவளம்போல் மேனி எல்லாம் பசும் சாந்தம் கொண்டு அணிந்து பாதம் நோவ இட்டு எடுத்து நடமாடி இங்கே வந்தார்க்கு எவ்வூரீர் எம்பெருமான் என்றே ஆவி விட்டுடுமாறு அது செய்து விரைந்து நோக்கி வேறு ஓர் பதிவுக போவார் போல வட்டனைகள் பட நடந்து மாயம் பேசி வலம்புற புக்கு அங்கே மண்ணினாருங்கிறார். பட்டு உடுத்து பவளம் போல் மேனி எல்லாங்கிறார். நல்ல பட்டாளர் ஆனா நல்ல உடையணிந்து பவளம் போல அந்த எம்பெருமானோட மேனி செந்தலில் மேனி, அந்த சிவந்த மேனி முழுவதும் என்ன செஞ்சிருக்காராம், திருநீர் பூசியிருக்காராம். சந்தனம் பூசுற மாதிரி பசும் சாந்தம் கொண்டு அந்த சந்தனம் பூசுற மாதிரி திருநீரை பூசிக்கொண்டு பாதம் நோவன்னா அவருடைய நடக்க அவர் வலி ஏற்படுற அளவுக்கு நடனமும் ஆடுறாராம். ஊன்றியும் எடுத்தும் நடனமாடி இங்க வந்தாராம். நடனமாடி இங்கே வந்தாருக்கு எவ்வூரீர் எம்பெருமான்னு கேட்டாராம். இவ கேக்குறா, எம்பெருமானே உங்களுடைய ஊர் எதுன்னு நான் கேட்டேன். அவ்வளவுதான். அவர் என்ன செஞ்சார், ஆவி விட்டுடுமாறி அது செய்து விரந்தி நோக்கி என் உயிரே போயிற அளவுக்கு காதலோட என்னைய பார்த்தார். அப்ப நான் அவ பார்த்த உடனே வேறு ஓர் பதிவுக போவார் போல வட்டனைகள் பட நடந்து மாயம் பேசி வலம்புறம் புக்கு அங்கே மண்ணினார். அப்படி ரொம்ப இவ அன்போட நோக்குனவர், காதலோட நோக்குனவர், எங்க இவ பின்னாடியே தொடர்ந்து போயிருவாளோன்னு நினைச்சிட்டாராம் அவரு. அதனால அவர் என்ன செஞ்சாராம், வேறு ஊருக்கு போற மாதிரி போக்கு காட்டி அப்படி சுத்தி அங்க எங்கே வட்டமா நடந்தாராம். நடந்து தந்திரமான மொழிகள் பேசினாராம், மாயம் பேசி அப்படி மயக்கிற மாதிரி மொழிகள்லாம் சொல்லிட்டு இவ ஏமாத்திட்டு அப்படியே மயங்கி இருக்கையில அந்த திருவலம்பரத்துல போய் அங்கேயே தங்கிட்டார். நான் பின்னாடி போக முடியல அப்படிங்கிறான். வலம்புறமே புக்கு அங்கே மண்ணினாரேன்னு இந்த வலம்புறத்தை பத்தி அப்ப ரொம்ப அருமையா பாடியிருக்கார். அதே மாதிரி சுந்தரரும் பாடியிருக்கார். நீரணி மேனியன் நெருப்பு உமிழ் அரவினன் கூறு அணி கொடுமழி ஏந்தி ஓர் கையினன் 6 அணி அவிசடை அழல் வளர் மழலை வெள்ளேறு அணிகள் இடம் வலப்புறமேங்கிறார். நீரணி மேனியன்னா திருநீர் அணிந்த மேனியை உடைய எம்பெருமான் நெருப்பு உமிழ் அவினன் சினத்தோடு பாம்பு கக்கு அந்த நெருப்பு கக்கூடிய பாம்பை தன்னுடைய சடாமொழியில் சுற்றி இருக்கக்கூடியவன். கூறு அணி கொடுமழி என்று ஓர் கையினன், கூர்மையான கொல்லும் தன்மை உடைய அந்த மழுவை ஏந்தி இருக்க ஒரு கையை உடையவன். 6 அணி அவிர்ச்சடை அனல் வளர் மழலை வெள்ளேறு அணி அடிகள் இடம் வலம்புறம் என்றார்.
6 அணி அவிர் சடைன்னா கங்கையை சூடி இருக்கக்கூடிய அனல் வளர் சடைன்னா நெருப்பு போல நிறமுடைய நீண்ட சடையா வளரக்கூடிய சடை உடையவன். இளமையான அந்த வெள்ளை நிற எருதில் ஏறி வரக்கூடிய எம்பெருமானுடைய இடம் எது தெரியுமா? வலம்புறம்ங்கிற தலங்கிறார். அப்பேற்பட்ட வலம்புறம்ங்கிற அந்த தலத்தை நம்ம பார்த்திருக்கோம். வந்திருக்க அடியார்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் இந்த வலம்புறம் தலத்தின் மகிமையால எல்லா வளமும் கட்டாயம் கிடைக்கும். அடுத்து நம்ம பல்லவ நீச்சரத்தை பார்க்க போறோம். இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புலயே அந்த வங்காள விரிகுடா கடல் இருக்கு. சுவாமியே கடலை பார்த்தபடி இருப்பார். இங்க இருக்கக்கூடிய நவகிரக மண்டபத்துல அனைத்து கிரகங்களும் சுவாமியை நோக்கி மேற்கு பார்த்த திசையில இருக்கும். அது ரொம்ப சிறப்பு. முருகன் வள்ளி தெய்வனையோட நின்ற கோலத்துல இருப்பாரு. மயில் வாகனம் கிடையாது. அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் சந்நிதியில 2 பேர் இருக்காங்க. இந்த தலத்துக்கு பக்கத்துலதான் காவிரி வங்காள விரிகுடா கடலும் சங்கமிக்குது. அதனால இந்த தீர்த்தத்துக்கு இந்த சங்கமமே அந்த தலத்தோட தீர்த்தம். காவிரி சங்கம தீர்த்தம்னு பேரு. முதல்ல காவிரி பூ பண்ணிட்டுனா இப்ப பூம்புகாருன்னு இப்ப சொல்றாங்க. இந்த பகுதியில பல்லவ மன்னவன் கட்டப்பட்ட கோயில்னால பல்லவனீச்சரன் பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. பட்டினத்தடிகள் அவதரித்த ஸ்தலம், இயற்பகை நாயனார் முக்தி அடைஞ்ச ஸ்தலமும் இதுதான். அவ்வளவு சிறப்பான இந்த பல்லவனீச்சரத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இறைவன் சுயம்பு, ரொம்ப அருமையான ஸ்தலம். பாடல இப்ப பார்ப்போம். இறைவன் பல்லவனீஸ்வரர், சுவாமி சௌந்தர நாயகி, தலமரம் புன்னை. இதை நம்ம பார்ப்போம். அடையார்தம் புறங்கள் 3 ஆறலில் அளந்த விளையார் மேனியராய் சீரும் வித்தகர் மேய இடம் கடையார் மாடம் நீடி எங்கும் கங்குள் புறம் தடவ படையார் புரிசரை பட்டினம் சேர் பல்லவ நீச்சர். அடையார்தம் புறங்கள் 3 ஆறலில் அளந்த திரிபுரத்து அரக்கர்களை சொல்ற அந்த முப்புறங்களையும் தீயிட்டு சுட்டு பொசிக்குவேன். நெருப்பு, அதாவது அந்த திரிபுரத்து அரக்கர்களை எங்க வேணாலும் அந்த எந்த நேரம் வேணாலும் எங்க வேணாலும் அந்த கோலங்களை அந்த இறக்கலாம். அப்படி அந்த இறக்கும் போது அங்க அடியில அத்தனையோ உயிர்கள்லாம் இறந்து போகும். அதுதான் சொல்றாரு. அப்பேற்பட்ட 3 முக்கோட்டம் திருபுறங்களை எரித்த எம்பெருமான் விடையார் மேனியராய் சீரும் வித்தகர். ரிஷபத்தின் மேல ஏறி வரக்கூடிய எம்பெருமான் அந்த யமன் மன்மதன்கள் சினங்கொண்டாராம். யமன் என்ன பண்றான்? மார்க்கண்டேயரோட ஆயுள் காலம் முடிய போகுதுன்னு அவரு தெரிஞ்சு அவர் எம்பெருமான வணங்கிட்டு இருக்கும்போது பாசக்கயிறு வீசினா அது எம்பெருமான் மேல விழுந்துருச்சு. கடமை அதாவது இறைவன் கொடுத்த பணிய இறைவனோட அனுமதி இல்லாம அகங்காரத்தினால அதை போட்டானாம். அடியார்களுக்கு ஒரு துன்பம்லாம் பொறுக்க மாட்டான்ல, அதனால அவனை சினந்தார். காலால எட்டி உதைச்சாரு. அதுக்கப்புறம் அருளவும் செஞ்சார். மன்மதன் சனகாதி முனிவர்கள் தவம் பண்ணப்ப அவர் அப்படியே அந்த தவத்திலே ஆழ்ந்துட்டார் எம்பெருமான். தவத்தை கலைக்கிறதுக்காக மன்மதன் அம்பு விடுறான். அந்த மன்மதனையும் எரிச்சாரா. தான் சொல்றார். சீரும் வித்தகர் கடையார் மடம் நீடி எங்கும் கங்குள் புறம் தடவ படையார் புரிஷ பட்டினம் சேர். முற்றங்கள் உடையதும் சந்திரனை தடவக்கூடிய பல அடுக்குகள் உடையதான். கங்குள் புறம் தடவன்னா அந்த கங்குள்னா இரவு நேரத்துல வரக்கூடிய சந்திரன் அந்த உயரமான மாடியிலும் அப்படி உரசிட்டு போகுதான். அவ்வளவு உயரமான வீடுகள் இருக்குங்கிறத அதாவது சொல்றாரு. உயரமான வளத்தை சொல்றாரு. பெரிய வீடுகளும் நிறைய முற்றங்களும் பல அடுக்குகளையும் கூடிய அழகான காவிரி பூம்பட்டினம்ங்கிறார். அந்த காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பல்லவனீச்சரமேங்கிறார். இங்க இந்த 6 அழலுங்கிறாருல, பற்றி எரியக்கூடிய நெருப்பு. வினை எப்பவுமே துன்பத்தை தரக்கூடியது. மரம் வெட்டுனா துளிர் விடும், ஆனா வேரோட வெட்டிட்டோம்னா அது வளராது. அடியோட வெட்டிட்டா எம்பெருமான் என்ன செய்யறான்னா வேரோடு வினைகளை களையறதுக்கு தன் அருள் பார்வையால அடியவர்களுடைய வினையை எரிக்கக்கூடியவர். அதான் 6 அழல், பற்றி எரியக்கூடிய நெருப்பை உடையவர்.
அடுத்து என்னார் எயில்கள் மூன்றும் சீரும் எந்தை பிரான் இமையோர் கண்ணாய் உலகம் காக்க நின்றல் கண்ணுதல் நன்னும் இடம். என்னார்னா இங்க பகைவர்கள். திரும்பவும் முப்புறத்துக்கே வர சொல்றேன். அந்த முப்புறத்தை சினந்து அழித்த எம்பெருமான் எந்தை பிரான் இமையோர் கண்ணாய், என் தந்தையும் தலைவனுமான எம்பெருமான் தேவர்களை கண்போல பாதுகாக்கக்கூடியவன், தேவர்கள் வணங்கக்கூடியவன். அந்த எம்பெருமான் எங்க எழுந்தருளி இருக்கிறாருன்னா, மன்னார் சோலை கோல வண்டு வைகளும் தேனருந்தி பன்னார் செய்யும் பட்டினத்து பல்லவி நீச்சரம். கண்ணுதல் நன்னும் அதாவது நெற்றி கண்ணையுடைய எம்பெருமான் வளமான நிலத்தில் அமைந்துள்ள சோலைகளில், மன்னார் சோலை அப்படின்னா மண்வளம் பொருந்திய அந்த சோலைகள்ல இருக்கக்கூடிய அந்த சோலைகள்ல நிறைய மலர்கள் மலர்ந்திருக்கு. அந்த மலர்கள்ல இருக்க தேனை அந்த வண்டுகள் உண்டுட்டு இசை அந்த பண்போல பாடுதான், இசை போல பாடக்கூடிய அந்த காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பல்லவ நீச்சரம் அங்கு எம்பெருமான் எழுந்தோடு இருக்கிறாருங்கிறார். அதாவது கண்ணாய் இமையோர் கண்ணாய் உலகம் காக்கின்றன தேவர்களுக்கு மட்டுமல்ல பல்வேறு உயிர்களுக்கும் தாயான தயாபரன் எம்பெருமான். அதனாலதான் தேவர்களுக்கு மட்டுமல்ல உயிர்களை காக்கும் கண் போன்ற உள்ளவன் இந்த பாட்டை சொல்றார். கண் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? கண் இருந்தும் குருடானேன்னு சொல்ல அறிவில்லாதவங்களை சொல்ற மாதிரி இறைவனை வணங்காதவங்க கண் இல்லாத குருடானவங்க தான். கண் போல உள்ளவன் எம்பெருமான். உடலுக்கு கண் எவ்வளவு முக்கியமோ வாழ்க்கையில எம்பெருமானுடைய அருளும் முக்கியம். மங்கையோர் அங்கு ஓர் பாகமாக வாழ் நிலவு ஆர் சடை மேல் கங்கை அங்கே வாழ வைத்த கள்வன் இருந்த இடம்ங்கிறார். மங்கை அங்கு ஒரு பாகமாக, உமையம்மை உடம்பின் ஒரு பாகமாக கொண்டவர். வாழ் நிலவு ஆர் சடை மேலாம் ஒளியை உமலை அதாவது நல்ல ஒளிவிடக்கூடிய பிறைச்சந்திரனை சடை மீது வைத்திருக்கக்கூடிய எம்பெருமான். சந்திரனை மட்டும் வச்சிருக்கல, கங்கையும் வச்சிருக்காராம். கங்கை என்ற பெண்ணை ஒழித்து வைத்து வாழ்வழிக்கக்கூடிய கள்வன்கிறார். கங்கைக்கு வாழ்க்கை கொடுத்தவராம். அந்த எம்பெருமான் எங்கு எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னா, பொங்கு அயம் சேர் புனரி ஓத மீது உயர் பொய்கையின் மேல் பங்கயம் சேர் பட்டினத்து பல்லவ நீச்சரம். பொங்கி பெருகக்கூடியதும் பள்ளமுடையதும் அந்த எப்படி இருக்கும், அந்த கடல் ரொம்ப எப்ப பார்த்தாலும் அலைகள் வீசி கொண்டிருக்கும், ஆழமாவும் இருக்கும். அந்த அப்படி கடல் அலையானது வந்து செல்லக்கூடிய கரையோரமா இருக்கக்கூடிய அந்த குளங்கள்ல எல்லாம் தாமரை நிறைய பூத்திருக்கான். கடல் இருக்கு, அதுல நல்ல அலைகள் வரக்கூடியதா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. பக்கத்துல இருக்க சோலைகள்ல குளங்கள்ல நிறைய சோலைகள்ல நிறைய தாமரை பூ எல்லாம் பூத்திருக்கு. பொய்கை இல்ல பொய்கைன்னா இந்த புனரி ஓத மீது பொய்கையின் மேல் அப்படின்னா அங்க இருக்க சின்ன குளங்கள்ல தாமரை பூக்கள்லாம் பூத்திருக்கு. அப்படி அந்த செழிப்பு மிகுந்த அந்த காவிரி பூம்பட்டினத்துல பல்லவனீச்சரங்கிற ஸ்தலத்துல எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இங்க கல்வன்னு சொல்றாருல, கங்கையை அங்கே வாழ வைத்த கல்வன்னு சொல்றாருல, சடையில கங்கையை சூட்டி வாழ வச்சிருக்காராம். கல்வன் என்ன செய்வான்? எடுத்த பொருளையும் மறைச்சு வச்சுக்குவான், தன்னை மறைத்து கொள்வான். அப்பேற்பட்ட கல்வன். அந்த கல்வன் இங்க என்ன பண்றாரு? அடியார்களையும் மனதிலும் கொள்ளை கொள்ளக்கூடிய கல்வனா இருக்கார். கங்கைக்கு மட்டும் கல்வன் இல்ல, அடியார்கள் மனதையும் கொள்ளை கொள்ளக்கூடிய கல்வனாக இருக்கிறார். தாரார் கொன்றை பொன் தயங்க சாத்திய மார்பு அகலம் நீரார் நீரு சார்ந்தம் வைத்த நின்மலன் மண்ணும் இடும். தாருன்னா மாலை, பொன்தயங்க சாத்தியம் அப்படின்னா பொன் போன்ற நிறமுடைய கொன்றை மாலையை சூடி அகன்ற திருமார்பு உடையும். நீரார் நீரு சாந்தம், நீருல குழைச்சு சந்தனம் போல இந்த உடம்பு பூரா திருநீரை பூசி இருக்கக்கூடிய எம்பெருமான். நின்மலனா கூற்றமற்றவன், நிமலன் மலமற்ற எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் எதுன்னா, போரார் வேல்கண் மாதர் மைந்தர் புக்கு இசை பாடலினால் பாரார்கின்ற பட்டினத்து பல்லவ நீச்சல். போரார் வேல்கண் மாதர் அப்படின்னா போர் செய்யக்கூடிய வேல் போன்ற கூறிய கண்களை உடைய பெண்களும், மைந்தர்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் இசையோடு பாடல்கள் பாடுறாங்களாம்.
எம்பெருமான் மேல பக்தியோடு இசைப்பாடல்கள் பாடுறாங்க. அதை கேட்ட உலகத்தவர்கள்லாம் அதை கேட்கறதுக்காக எல்லாரும் கூடி இருப்பாங்களாம். பார் ஆர்கின்றன உலகத்தர்கள்லாம் வந்து சேரக்கூடிய பட்டினத்து பல்லவனீச்சரமேங்கிறார். நீரு பூசிய நின்மலனை வணங்க நமது குற்றங்கள்லாம் ஒளியுங்கிறத இங்க நமக்கு சொல்லி எடுத்து காட்டுற. உடம்பு முழுவதும் சந்தனம் போல நீ திருநீரை பூசி இருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்க நம்மளுடைய வினைகள் ஒளியும்னு இங்க சொல்ற. மைசேர் கண்டர் அண்டவானர் வானவரும் துதிப்ப மெய்சேர் பொடியன் அடியார் ஏத்த மேவி இருந்த இடம். மெய்யினா உடல், மை போன்ற கரிய கண்டம் உடையவர், மேல் உலகில் வாழ்கின்ற தேவர்களால் துதிக்கப்படக்கூடியவர், வானவரும் துதிப்ப. மெய்சேர் பொடினா உடம்பு முழுவதும் திருநீரை பூசி இருக்கக்கூடிய எம்பெருமான் எங்க எழுந்தருள் இருக்கிறார்னா, கைசேர் வளையார் விளைவினோடு காதன்மையால் கடலே பைசேர் அறவார் அல்குளார் சேர் பல்லவனீச்சரன். வளையல் அணிந்த கையும் பாம்பின் படம் போன்ற இடையை உடைய பெண்களின், அங்க இருக்கக்கூடிய மாந்தர்களின் அன்போட விரும்பி வணங்கக்கூடிய திருவடிகள் உடைய பல்லவனீச்சரங்கிறார். காதன்மையால் கடலேன்னா அன்போட எம்பெருமான் திருவடியை வணங்குறாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த பல்லவனீச்சரங்கிறார். உயிருக்கு இங்க அந்த தன்னை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு அருளக்கூடிய அருளாளர். விஷத்தை தான் தேக்கி அமிர்தத்தை தேவர்கள் பொருட்டு வழங்கினவன் இல்லையா? அதனால அததான் மை போன்ற கரிய கண்டம் உடையவன் இங்க சொல்ற. குழலின் ஓசை வீணை மொந்தை கொட்ட முழவு அதிர கடலின் ஓசை ஆர்க்கு ஆடும் கடவுள் இருந்த இடம். களியில் ஆறும் கடலில் ஓதம் தென்திரை மொண்டு எரிய பழையிலார்கள் பயில் புகாரில் பல்லவனீச்சரம். பயில் புகார், குழல் வீணை மொந்தை இதெல்லாம் வாசிக்கிறாங்க. முழவு முழவு அதாவது அந்த இருக்கக்கூடிய முழவோட ஓசை அதிருது. அதற்கேற்ப எம்பெருமான் என்ன பண்றாராம், காலில் அணிந்த வீரக்கடல் ஒழிக்க நடனம் ஆடுறாராம். அப்படி நடனமாடக்கூடிய எம்பெருமான் எங்க எழுந்தருள் இருக்கிறாருன்னா, களியில் ஆறும் கடலில் ஓதம் தென்திரை மொண்டு எரியங்கிறார். கடல் அலையானது வந்து செல்லக்கூடிய அந்த உப்பங்களைகள் நிறைஞ்சிருக்கான். காவிரி ஆற்றோட தெளிந்த நீர் அலை வீசி கடல்ல கலக்குதான். தென்திரைன்னா தெளிந்த நீர். அந்த தெளிந்த நீர் மொண்டி எரியன அலைகள் வீசி கடல்ல கலக்கக்கூடியதும் பழியிலார்கள் பயில் புகாரின் பல்லவனீச்சரம். பழி இல்லாதவர்கள் வாழக்கூடிய பூம்புகார் இல்ல அந்த பல்லவனீச்சரங்கிறார். முதல் பாட்டுல பெண்களை மட்டும் சொன்னார், மகளிர் மட்டுமல்ல அங்கு வாழக்கூடிய அனைவருமே நன்னறியில் வாழக்கூடியவங்கன்னு இந்த பாட்டை சொல்லிட்டார். பழியற்றவர்கள்னா என்னங்க, அன்பும் அறவாழ்க்கையும் தான். அந்த அன்பு அறவாழ்க்கையோட வாழக்கூடியவங்க மிகுதியா இருக்கக்கூடிய இடம்ங்கிறார். அன்பும் பிழை அதிகமா இருந்தா பிழை செய்யும், அன்பும் ஒரு வரைக்குள்ள ஆட்பாடலைன்னா பிழையா போயிடும். அதேத அன்பின் காரணமா தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளை கூட அத பெற்றோர்கள் அத தண்டிக்காம விட்டுறாங்க, இயல்பு தானே. அப்ப அதுவும் அதாவது அந்த இதுலயும் நிறைவோடு இருக்கக்கூடியவங்க, அன்பையும் அறமாவையும் சரிசமாவா பாவித்து நெறியோடு வாழக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பூம்புகாருன்னு சொல்றாரு. வெந்தலாய வேந்தன் வேள்வி வேற சாடி விண்ணூர் வந்தெல்லாம் முன்பேன நின்ற மைந்தன் மகிழ்ந்த இடம். தச்சன் என்ன பண்றான், தன்னை அவமதிச்சதான் நினைச்சு எம்பெருமானுக்கு எதிராக வேள்வி செய்யறான். சிவனை மதிக்காம செஞ்ச வேள்வியை எம்பெருமான் வீரபத்திரர் கொண்டு அழிச்சிட்டார். அதுல கலந்து கொண்ட தேவர்களையும் தண்டிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அருளும் செஞ்சவர். முன்போன நின்ற மைந்தன் மகிழ்ந்த இடம். அவர்களுக்கு தன்னை அவர் தண்டிச்சவங்க தன்னை வணங்க அவர்களுக்கு அருள் செய்த எம்பெருமான். மைந்தன்னா வலிமை உடையவன் அர்த்தம். எங்கு வலிமையோடு இருக்கக்கூடிய எம்பெருமான், அருளுடைய எம்பெருமான் எங்கு எழுந்தருள் இருக்கிறார்னா, மந்தலாய மல்லிகையும் புன்னை வளர் குறவின் பந்தலாரும் பட்டினத்து பல்லவனீச்சரம். புன்னை மரங்களும் குறா மரங்களும் பந்தலாரும்னா பந்தலில் படரக்கூடிய மெல்லிய மலர்களை உடைய மல்லிகை கொடியும் நிறைந்து விளங்கக்கூடிய
அந்த பல்லவனீச்சரம்ங்கிறார். அந்த மணிவாசகர் கூட சொல்றார், தெல்ல சொல்லுவார், தச்சனையும் எக்கனையும் தலையறுத்து தேவர்களும் தொக்கன வந்தவர் தாம் தொலைத்ததுதான் என்னடிம்பார். கடைசியில அவனுக்கு ஆட்டுத்தலையை கொடுத்து அருள்னார். அதையும் சொல்லுவார், தச்சனுக்கு மிக நன்று அருளின்னு சொல்லுவார், மணிவாசகர் சொல்றார். அதுதான் இவர் இங்கேயும் சொல்றார். ஞான சம்பந்த பெருமான் அந்த தச்சனை தண்டித்த வரலாறு இதுல சொல்றாரு. தேரரக்கன் மால்வரையை தெற்றி எடுக்க அவன் தாரறக்கும் தின்முடிகள் ஊன்றிய சங்கரன். தேர் அரக்கன் அப்படின்னா அந்த புஷ்ப விமானத்துல தேர் ராவணன் வர்றான், கைலை மலை குறுக்கே நிக்குது. அப்பவும் அவனோட தேர்ப்பாவன் சொல்லுவான், வேண்டாம், இது எம்பெருமானுடைய மலை, அதனை தொடாதுன்னு. ஆனா கேட்க மாட்டான். நந்தி எம்பெருமான் தடுப்பார். குரங்கு மூஞ்சி, குரங்காட்ட இருக்க நீ போன்னு அவனை ஏளன செய்வான் ராவணன். உடனே நந்தி எம்பெருமான், குரங்காலே நீ அழிவாயின்னு சொல்லுவார். அதான் அவனோட ஆட்சி கலைஞ்சது. அதுதான் இங்க சொல்றாரு. அந்த தேரு கைலை மலைக்கு குறுக்க இருக்கேன்னு அதை பொறுக்க முடியாம அதை தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறான். தெற்றி எடுக்க அவன் தாரருக்கும் தின்முடிகள் ஊன்றிய சங்கரன். அந்த மலையை பேர்த்து எடுக்கணும்னு அவனுடைய தாருன்னா மாலை, மாலை அணிந்த வளமுடைய வலிமையாவுடைய தலைகள் 10 நசுங்குமாறு ஊன்றிய சங்கரன் தன்னுடைய பெரு விரலத்தை லேசா ஊனுனார். உடனே அவன் நசுங்குண்டு அலறான். அலறதுனால அவனுக்கு ராவணன்னா அலறக்கூடியவன் பேரு. நாமமும் வாழும் வாழ்நாளும் தந்தவன். நாமம் ராவணன், வாழ்நாள்ல நீண்ட வாழும் சந்திரகாசம்ங்கிற வாளையும் கொடுத்து அருள் செய்த எம்பிரான். அந்த எம்பிரான் எங்க எழுந்தருள் இருக்கிறாருன்னா, காரறக்கும் கடல் கிளர்ந்த காலமெல்லாம் உணர பாரறக்கம் பயில் புகாரில் பல்லவ நீச்சரன். அதாவது கடல்கள்ல இருந்து அந்த மேகங்கள் கிளம்பி போய் அந்த கடல்ல இருக்க நீரை மேகங்கள் உறிஞ்சது இல்லையா, அதை சொல்றாரு. கடலானது கிளர்ந்து எழக்கூடிய காலங்கள்லையும் இறைவனை உணர்ந்து அங்க இருக்கக்கூடிய சொல்றாங்க உணர பாரறக்கம் பயில். இறைவனை உணர்ந்த அங்க இருக்கக்கூடிய மாந்தர்கள்லாம் ருத்ராட்சம் தரிச்சிருக்காங்களாம். அதாவது அங்க இருக்க மக்கள்லாம் விரும்பி தரிக்கக்கூடிய உத்திராட்சம் சைவ பெரியோர்கள் நிறைந்த ஊருங்கிறார். விரும்பி ஏற்றிருக்கக்கூடிய தரிக்கக்கூடிய சைவ பெரியோர்கள் நிறைந்த ஊருங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமணர்கள் பத்தி சொல்லாம சொல்றாரு, இறைவனை போற்றி புகழக்கூடிய அன்பர்கள் நிறைந்த ஊராம். அந்த அவ்வளவு சிறப்பு உடைய அந்த புகார் நகர்ல பல்லவ நீச்சரம்ங்கிற அந்த தலத்துல எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறாருன்னு சொல்றாரு. அங்கம் 6 வேதம் 4 ஓதும் அயன் நெடுமால் தம்கனாலும் தேட நின்ற சங்கரன் தங்குமிடம் வங்கமாறும் முத்தம் இப்பி வார்கடல் ஊடு அலைப்ப பங்கமில்லார் பயில் புகாரில் பல்லவ நீச்சரம். 6 அங்கங்களையும் 4 வேதங்களையும் ஓதுகின்ற பிரம்மனும் திருமாலும் அயன் நெடுமால்னா திருமால் தங்கனாலும் தேட நின்ற சங்கரன். சங்கரன்னா உயிர்களுக்கு இன்பத்தையே தரக்கூடிய. அவங்க 2 கண் கொண்ட அடிமுடி தேடி போறாங்க. அன்னப்பறவையா நான்முகன் போறாரு, வராக பன்றி அவதாரம் எடுத்து திருமால் மண்ணை அகழ்ந்து போறாரு. 2 பேராருக்கும் கிடைக்க முடியாது, காண கிடைக்காதவன்கிறார். இப்பேற்பட்ட எம்பெருமான் வங்கமாறும் முத்தம் இப்பி வார்கடல் ஊடு அலைப்ப. அந்த கப்பல்கள், வங்கம்னா கப்பல்கள் நிறைந்து காணக்கூடியதும் முத்தி சிப்பி இதெல்லாம் கடலை அலையானது என்ன செய்தான், கொண்டு கரையில ஒதுக்குதான். அவ்வளவு வளமுடையதுங்கிறார். ஊடு அலைப்ப பங்கமில்லார் பயில் புகாரில் பல்லவ நீச்சரம். பங்கமில்லார்னா குறை ஒன்றும் இல்லாத மக்கள் கூடி வாழக்கூடிய புகார் நகரும் பல்லவ நீச்சரங்கிறார். உயிர்களை படைப்பவனும் காப்பவனும் காண முடியாத பேரொளி பிளம்பானவன். அடியவர்களுக்கு அரணாக இருக்கக்கூடியவன், அகந்தை உடையவர்களுக்கு காண முடியாதவன். அதான் இந்த பாட்டுல அவர் சொல்லியிருக்கார்.
உண்டு உடுக்கை இன்றியே நின்று ஊர் நகவே திரிவர். கண்டு உடுக்கை மெய்யில் போர்த்தார் கண்டு அறியாத இடம். ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிற மாதிரி உடம்புல துணியே போடாம நின்று கொண்டே உணவை உண்ணும் சமணர்கள் ஊர் நகவே திரிவார். உடம்புல துணி இல்லாம போனா சிரிக்க மாட்டாங்களா? அதை பத்தியெல்லாம் அவங்க கவலைப்படுறது இல்லை. கையில நின்னுகிட்டே அந்த உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய சமணர்களும் கண்டு உடுக்கை மெய்யில் போர்த்தார்கண்டு அறியாத இடம். இந்த காவி உடையை கொண்டு உடம்பை போர்த்தி திரியக்கூடிய பௌத்தர்களும் கண்டு அறியாத இடமா எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம். எப்படி இருக்கா? தண்டு உடுக்கை தாளம் தக்கை சார நடம் பயில்வார். இந்த தண்ட உடுக்கை தாளம் தக்கை இந்த இசைக்கருவிகள் முழங்க அதற்கேற்ப நடனம் ஆடக்கூடிய எம்பெருமான் ஞான நடனம் ஆடக்கூடியவன், உயிர்கள் பொருட்டு நடனம் ஆடக்கூடிய எம்பெருமான். இந்த எம்பெருமான் அடியவர்களின் துன்பங்களை முன்பிருந்தே போக்கி அருளக்கூடியவனா. அதான் பண்டு இடுக்கண் தீரங்கிறார். இடுக்கன்னா துன்பம். முன்பிருந்தே அடியார்களுடைய துன்பத்தை போக்கி அருளக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் எதுன்னா பல்லவ நீச்சரங்கிறார். இறைவனுக்கே உரிமை உடைய இடம் என்ன இடம்னா அதுதான் பல்லவ நீச்சரங்கிறார். பக்தர்கள் ஏத்தும் பட்டினத்து பல்லவ நீச்சரத்து எம் அத்தன் தன்னை அணிகொள் காலி ஞான சம்பந்தன் சொல் சித்தம் சோர செப்பும் மாந்தர் தீவினை நோயிலராய் ஒத்தமைந்த உம்பர்வானில் உயர்வினடும் ஓங்குவரேங்கிறார். அத்தன்னா தந்தை. அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் புகழ்ந்து போற்றக்கூடிய பல்லவ நீச்சரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய என் தந்தையை அணிகொள் காலி ஞான சம்பந்தன்கிறார். சீர்காழியில் தோன்றிய ஞான சம்பந்தன் பாடின இந்த பாடல்களை சித்தம் சேர செப்பும் மாந்தர் மனதுல ஒன்றி அன்போட சொல்லுவாங்கல்ல, மனதுல அப்படி ஒன்றி மனம் நைந்து உருகி பாடக்கூடிய அடியார்களுடைய தீவினை நோயிலராயின்றார். உங்களுக்கு துன்பம், அந்த வினையால் வரக்கூடிய துன்பம் இல்லாம போயிடுங்கிறார். தீவினைகள் எப்பவுமே நமக்கு துன்பத்தை தான் தரும். இந்த உடலும் அப்படியேதான். ஒரு நேரம் சாப்பிடலன்னா இந்த உடம்பு தாங்குமா? பசி எடுக்கும். ஒரு நாள் தூங்கலைன்னா மறுநாள் என்ன வருத்தப்படும். உடல்ல அத்தனையுமே துன்பம் தரக்கூடியது. அப்ப அந்த இனிமே பிறப்பு இருக்காது. தீவினைனா இனிமே பிறக்கக்கூடிய பிறப்பு இல்ல. அப்படி பிறப்பு இல்லாதவர்களாக வான உலகில் இந்த அதாவது இம்மையில் நன்மையும் மறுமையில் பெருமையும் உடையது எம்பெருமான வணங்கினா அப்ப வானகள் உலகில் உள்ள தேவர்களுக்கு இணையான உயர்ந்த வாழ்க்கை பெற்று வாழ்வார்கள். வீட்டில் இருந்தபடியே நம்ம பல்லவனி அந்த அந்த பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த பல்லவ நீச்சரத்து எம்பெருமான, இந்த பல்லவ நீச்சரத்து எம்பெருமான் எல்லா வளமையும் நமக்கு தருவார். இதே மாதிரி பல்லவ நீச்சரத்துல இன்னொரு பாட்டும் பாடியிருக்கார். 8 சீரு 2 அடியும் 5 சீர்கள் உள்ள, முதல் அடியில 8 சீரு 2வது அடியில 5 சீர் உள்ள பாட்டு. அந்த ஈரடியா உள்ளத திருவிக்கு குரல்னு சொல்லுவாங்க. அதாவது மந்திரம் போல, மந்திரம் எப்படி படிப்பவர்களுக்கு வேண்டக்கூடிய நன்மையை தரக்கூடியோ அது மாதிரி இதுவும் நன்மையை தரக்கூடிய சிறப்பு வாய்ந்தது. அப்ப இந்த சமஸ்கிருதம் போல படிக்க முடியாதவர்களுக்கு இந்த தமிழ் மறைகளை படித்தாவே என்ன வேணும் எல்லாம் கிடைக்கும். நம்முடைய அடியார்கள், அதாவது அப்பர் சம்பந்தர் ஞான சம்பந்தர் மாதிரி 63 நாயன்மார்களும் இந்த சமய குறவர்கள் 4 சந்தான குறவர்களும் அத்தனை பேரும் பாடின பாட்டெல்லாம் நமக்கு மலர்களால பாதைகளை வச்சுட்டு போயிருக்காங்க. இத படிச்சா உனக்கு நோய் போகும், இத படிச்சா போகும், அத்தனை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா படிக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல, சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஏன் நம்மளுடைய சைவம் சமயம் தெரிகட்டி போச்சுன்னே தெரியல. அவ்வளவு கருத்து சொரிந்த பாடல்கள் இது. அப்ப படிச்சா நோய் தீர வேணாமான், பாட்டு மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு விதண்டாவதம் கேட்கிறவங்களும் இருப்பாங்க. மனுஷ தெய்வ ரூபேனா
வியாதிக்கு மருந்தையும் சாப்பிட்டுக்கணும். அந்த மருந்து நோய் கொடிது செய்யாம இனிமேல் சொல்லாங்களே வேற அறுக்கக்கூடிய அளவுக்கு இந்த வினையினால் இனி வரக்கூடியாத வேற அறுக்கக்கூடிய இறைவன் அருளும் வேணும், குருவருளும் வேணும், திருவருளும் வேணும். அப்ப இந்த மாதிரி அருளாளர்களோட பாடல்களை நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்களும் ஏதோ ஒரு ரொம்ப படிக்கலைனாலும் 4 வரியாவது படிங்க. படிக்கவும் முடியல, பாடவும் முடியல, நேரம் இல்லையா, ஏதாவது ஒரு பாடுறவங்க பாடுறதையாவது கேளுங்க. வீட்டுல நல்லதே நடக்கும். வினை போகும் வினை அகலும்னு சொல்லக்கூடிய அருளாளர்களுடைய குரல்களையும் அவங்க பாடல்களையும் கேட்டா கட்டாயம் நம்மளுடைய வினைகள் போகும். அடுத்து பல்லவனீச்சரத்துல ஒரு பாட்டு நம்ம நேரம் இருக்கிற வரைக்கும் பார்க்கணும். பரசு பாணியர் பாடல் வீணையர் பட்டினத்து உரை பல்லவனீச்சரத்து அரசி பேணி நின்றார் இவர் தன்மை அறிவார் யாருங்கிறார். பரசுங்கிற ஆயுதத்தை உடையவர் கையில், பாடல் இசைக்கக்கூடிய வீணை ஏந்தக்கூடியவர் எம்பெருமான். ஒரு கையில மழு ஆயுதம், இன்னொரு பக்கம் வீணை, இப்படி மாறுபட்ட தன்மை உடையவரா இருக்காராம். வீணை அதாவது இனிமையான வீசி ஒளி ஓசி எழுப்பக்கூடிய வீணையை வச்சிருக்கார். வீணைன்னு சொல்லும் போது இன்னொன்னு, வீணை மீட்டுனா தான் நாதம் வரும். எம்பெருமானை அதாவது திருவடியை வணங்க எம்பெருமான் வீணை உள்ள நாதம் வெளிப்படுவது போல நமக்கு கருணை அள்ளி வழங்கக்கூடியவர். வீணை வைத்திருக்கக்கூடிய எம்பெருமான் பட்டினத்து உரை பல்லவனீச்சரம், காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பல்லவனீச்சரத்தில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அரசு பேணி நின்றார். அது மட்டும் இல்ல, இந்த உயிர்களை ஆட்சி செய்யக்கூடியவர், அரசாட்சி செய்யக்கூடியவர், உயிர்களின் மலங்களை போக்கி நன்மையை தரக்கூடிய எம்பெருமான். இவருடைய தன்மை யாருக்கு தெரியுங்கிறார். இவருடைய அன்பை அருளை யாருதான் அறிஞ்சவங்க யாருதான் இருக்காங்கன்னு சொல்றாரு. இன்ன வண்ணத்தின் இன்ம தன்மைன்னு சொல்லனாதவன் இல்லையா, அடிய முடிய என்னன்னு சொல்ல முடியுமா, சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டவன் இல்லையா, அதனால சொல்றாரு இன்ன தன்மை, அவனுடைய தன்மையை சொல்லக்கூடியவங்க யாரு இல்லைங்கிறார். பட்ட நெற்றியர் நட்டமாடுவார் பட்டினத்து உரை பல்லவனீச்சரத்து இட்டமா இருப்பார் இவர் தன்மை அறிவார் யாருங்கிறார். அந்த காலத்துல தலைவனா இருக்கிறவங்க நெற்றியில பட்டம் கட்டிக்க கூடியவங்களாம். அதனால எம்பெருமான் நட்டம் பட்டம் நெற்றியில பட்டம் கட்டி இருக்காராம். நட்டம் ஆடுவார், உயிர்களின் வினைகளை போக்கும் பொருட்டு நடனம் ஆடக்கூடியவர், ஒவ்வொரு உயிர்களோட உள்ளத்திலயும் இருக்கக்கூடியவருங்க. அப்ப எல்லார் உள்ளத்திலயும் இருக்கு. பறவைகள், அந்த உயிர் உள்ள பொருள்கள் அத்தனை மனதில் இருக்கக்கூடியவர்னா அப்ப எம்பெருமான் எப்படி பாக்குறது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. மணிவாச தில்லைக்கு போய் எம்பெருமானுடைய திருவடியை பார்க்கலாம். கலிகாலத்திலே எம்பெருமானுடைய திருவடியை பார்க்கலாமா, நம்ம மனதுல இருக்க பார்க்க முடியல, எம்பெருமானுடைய திருவடியை தில்லையில் காணலாம். நட்டம் ஆடக்கூடிய எம்பெருமான் பட்டினத்து உரை பல்லவனீச்சரத்து இட்டமாய் இருப்பாருங்கிறார். இந்த காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பல்லவனீச்சரத்துல விரும்பி எழுந்தருள் இருக்கிறார். இவரோட தன்மை யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். இவர் தன்மையை அறிவார் யார்? இவருடைய குணத்தை, இவருடைய அருளை, இவருடைய அன்பை, ஆற்றலை முழுதும் அறிந்தவர் யாரு இல்ல அப்படின்னு யார் உள்ளாருன்னு ஞானசம்பந்தர் சொல்றார். பவளமேனியர் திகழும் நீற்றினர் பட்டினத்து உரை பல்லவனீச்சரத்து அழகராய் இருப்பார் இவர் தன்மை அறிவார் யாருங்கிறார். பவளம் போன்று சிவந்த மேனி, செந்தழல் மேனி, சிவந்த மேனி உடையவர். நீற்றினர் உடல் முழுவதும் அழகாக சந்தனம் போல் குளைத்த திருநீற்றை பூசி இருக்கக்கூடிய எம்பெருமான் அழகராய் இருப்பார். பட்டினத்து அந்த பல்லவனீச்சரத்துல ரொம்ப அழகா வீட்டு இருக்காரு. அந்த தலத்துல இவருடைய தன்மையை யாருதான் தெரிஞ்சுக்கிறது, யாருதான் அறிவார் அப்படின்னு கேட்கிறார். பண்ணில் யாழினர் பயிலும் மொந்தையர் பட்டினத்து உரை பல்லவனீச்சரத்து அண்ணலா இருப்பார் இவர் தன்மை அறிவார் யாருன்னு கேட்கிறார். பண்ணில் யாழ், பண்ணோடு இசைந்த இசையோடு இருக்கக்கூடிய அந்த யாழினை உடையவர். மொந்தை மொந்தைங்கிற வாத்தியத்தை வாசிக்கக்கூடியவர். அப்படி வாசிக்கக்கூடிய எம்பெருமான் பல்லவனீச்சரத்துல அண்ணலா இருக்கிறார். அண்ணலான தலைவன், உயிர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய எம்பெருமான்
பல்லவனீச்சரத்துல எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய தன்மை யாருக்கு தெரியும்? இவருடைய தன்மையை குறித்து யார் அறிவார்னு கேட்கிறார். வினைகளை கழிக்கும் பொருட்டு உயிர்களை சொல்லுவாங்கல்ல, உயிர்களை நம்ம சொல்லுவோம், அந்த இறந்த உடனே இந்த உயிர் என்ன பண்ணுமா, யாதனா சரீரம் எடுத்து மேல போகும். இந்த யாதனா சரீரத்துக்கு தான் உயிர்களுக்கு அந்த உயிர்கள் செய்யக்கூடிய வினைகளுக்கேற்ப நமக்கு தண்டனை கொடுக்கும். அதிகமான பாவம் செஞ்சவங்க அந்த படானம்னு சொல்லக்கூடியதை போட்டுருவாங்க. சித்த மருத்துவத்துல படானம்னு ஒரு மருந்து, அதாவது இத்தனை காலம் போட்டு வச்சு அப்புறம் தயாரிக்கக்கூடிய மருந்து. புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருஷமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி தேவராய் முனிவராய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேங்கிறாருல. கல்லுன்னா அந்த சாதாரண கல்லு இல்ல, எல்லாரும் நினைக்கிற கல்லு இல்ல. அந்த படானம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவன் தண்டனை பண்ணிட்டா என்ன செய்வான், ஒரு 2 தடவை 3 தடவை சொல்லி பார்ப்பாரு. கேட்கலன்னா பெஞ்சு மேல ஏறி நில்லு, மத்தவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கட்டும். ரொம்ப நேரம் நின்னு ஆசிரியருக்கா பாவம், ரொம்ப நேரம் அந்த குழந்தை நிக்குதேன்னு உட்காரு, இனிமே அந்த தப்ப பண்ணாதங்கிற மாதிரி இந்த பாவங்கள் செய்யக்கூடிய இந்த உயிரை கல்லு மாதிரி போட்டு வச்சிருவாராம். ரொம்ப நாள் கிடந்து இறைவன் கருணைனால திரும்ப அது உயிர் பெற்று திரும்ப அதுக வினைகளை செய்ய, நல்வினை தீவினை அதுக செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ப பிறப்பு உண்டாகும். அப்ப தலைவன்னா உயிர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானின் தன்மையை யார் அறிவார்னு சொல்றார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பல்லவனீச்சரத்தை நம்ம பார்த்தோம். வந்திருக்க அடியார்களுக்கும் இதுவரையும் பொறுமையோட கேட்ட அடியார் அனைவர்கள் திருவடியை வணங்கி, ஞானசம்பந்த பெருமான் திருவடிகளை வணங்கி, என் குருநாதரை வணங்கி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. வான்மகில் வளாது பெய்க, மலைவளம் சுரக்க, மன்னன் கோர்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவிழ் மேன்மை மழ்க, வேண்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாட்டுடைய சிவனையை போற்று, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.